Hi, hello everyone. Welcome back. Today recipe அச்சு முறுக்கு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இப்போ இதோட அச்சை வந்து எண்ணெயிலே ஒரு 10 minutes நல்லா சூடாக விட்டுருங்க. மிதமான சூட்லயே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 2 முட்டையை நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ இதில் கெட்டியான தேங்காய் பால் 1/2 கப் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரிசி மாவு, இது வறுக்காத பச்சரிசி மாவு, இது 4 கப் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பூனில் ஒட்டுற அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நல்லா சூடானதும் நம்ம அச்சை எடுத்து மாவில் முக்கிடலாம். முக்கும்போது ஃபுல்லாக முக்கக்கூடாது. அச்சோட 3/4 பங்கு தான் முக்கி இருக்கணும் மாவில். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ்ல நீங்கள் இதை அச்சை ஆட்டி விட்டுருங்க. அதுவாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.